கிறிஸ்துக்கள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த புதிய வருடமாம் 2021 உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் முதலாவது அறிவித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தபோது என்னுடைய உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த வசனத்தை கவனித்தீர்களா? கர்த்தர் பூமியிலே. இந்த வசனத்தை படித்த உடனே நான் சந்தோஷப்பட்டது என்ன தெரியுமா? தேவன் படைத்த சூரியன் இருக்கிறது, தேவன் படைத்த சந்திரன் இருக்கிறது, தேவன் படைத்ததான நட்சத்திரங்கள் இருக்கின்றன, நிறைந்த கோள்கள் இருக்கின்றன, கிரகங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் பூமியிலே என்று சொல்கிறார். ஏனென்றால் பூமியிலே தான் அவருடைய சிருஷ்டிப்புகளாகிய மனிதர்கள் வாழ்கிறார்கள். பூமியிலே தான் அவருடைய சிருஷ்டிப்புகளாகிய மிருகங்கள் வாழ்கின்றன, பறவைகள் வாழ்கின்றன, ஜீவ ஜந்துக்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் பூமியில் தான் வாழ்கின்றன. ஏனென்று கேட்டால், இந்த பூமியானது 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பகுதியினுடைய நிலத்திலே 700 கோடிக்கும் மேலாக மக்கள் வாழ்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. பூமி என்பது அதாவது 3வது பெரிய கோள்களில் ஒன்றாகும், கிரகங்களில் ஒன்றாகும். சூரியன் மிகப்பெரியது, அதை விட அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தபடியாக இருப்பது பூமி. இந்த பூமியானது சுழன்று கொண்டே இருக்கிறதா? ஆச்சரியமான ஒரு காரியம். கடவுளுடைய படைப்பிலே பூமியை கர்த்தர் சுழல வைத்து விட்டு உங்களையும் என்னையும் அசையாமல் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய அற்புதமான காரியம். ஒன்று அசைதால் நீங்களும் நானும் அசைய வேண்டும். நீங்கள் ராட்டினத்தில் ஏறினால் ராட்டினம் அசையும் போது நீங்கள் அசைந்துதான் ஆக வேண்டும். ஒன்று சுற்றும் போது நீங்களும் சுற்ற வேண்டும். ஆனால் கவனிங்கள், மனிதனுடைய கண்டுபிடிப்புகளிலே ஒன்று சுற்றினால் அவனும் சுற்றுவான். அதுதான் உண்மையான நியதி. ஆனால் தேவன் இந்த நியதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பூமி சுற்றுகிறது, ஆனால் நீங்களும் நானும் சுற்றவில்லை. பூமியிலே நாம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறோம். இப்பொழுதும் கூட பூமி சுற்றி கொண்டுதான் இருக்கிறது, பூமி அசைந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? அதுதான் நம்முடைய தேவனுடைய செயல்கள். அதிலுமே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் பூமியிலே. பூமியிலே இந்த வார்த்தை சொன்ன போது, ஆண்டவரே, பூமியிலே எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள், நானும் ஒரு சிறியவனாக இந்த பூமியிலே நானும் ஒரு மூலையில் வாழ்கிறேன், நானும் ஒரு பகுதியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கும் உரிமையாக்கி தந்திருக்கிறீரே என்று நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கவனிங்கள், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இங்கே கவனிங்கள், இந்த அருமையான பகுதியை எழுதினவர் யார் என்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல். பிரியமானவர்களே, செய்தி தயவு செய்து கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுலின் வழியாக நமக்கு எழுதுகிறார். ஏனென்றால் அருமையான இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே, இவர் ரோம நாட்டிலே கொஞ்ச காலத்தில் வாழ்ந்தார். இவர் ரோம பிரஜையாகவும் இருந்தார், இவர் யூதனாகவும் இருந்தார், அதே சமயத்தில் ரோமனாகவும் இருந்தார். ரோம நாட்டிலே நிறைய காலங்கள் இருந்தபடினால் ரோம நாட்டினுடைய அங்கீகாரம் இவருக்கு கிடைத்து அங்கே இவருக்கு குடியுரிமை கிடைத்தது. எனவே ரோம் நாட்டில் இந்த அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்வதற்கான எல்லா விதமான தகுதியும் அவர் பெற்றிருந்தார். அப்படி பெற்றிருக்கிற அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது. ஒரு காலத்தில் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபோது கொடூரமான நிலையிலே அவர் என்ன செய்தார் என்றால், கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்பப்படுத்தினார், கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாய் தொந்தரவு கொடுத்தார். ஏனென்றால் யெகோவாதான் தெய்வம், யெகோவாவை தவிர வேறு யாரும் தெய்வம் கிடையாது. யெகோவா என்று சொன்னால் பயங்கரமானவர் என்று அர்த்தம். அப்படினால் கடவுள் என்று சொன்னால் பயங்கரமானவர், அவருக்கு முன்பாக ஒரு மனுஷனும் நிற்க முடியாது என்பதுதான் அந்த நாட்களில் இருந்த கோட்பாடுகள். எனவே ரோமர்கள் தங்கள் வாழ்க்கையில நிறைய தெய்வங்களை வணங்கினார்கள், எண்ணற்ற தெய்வங்கள், எங்கு பார்த்தாலும் தெய்வங்கள், எங்கு போனாலும் கோவில்கள், எங்கு பார்த்தாலும் விக்கிரகத்தினுடைய அடையாளங்கள், இவைகளெல்லாம் இருந்த போது அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம் நாட்டில் ஊழியம் செய்கிற அந்த காலகட்டங்களிலே அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்கள் யார் என்று கேட்டால் லூக்காவும் மார்க்கும். பிரியமானவர்களே, இவர்கள் 2 பேரும் ஆண்டவரோடு கூட ஒன்றித்திருந்தார்கள். அதே சமயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலோடும் கூட ஒன்றித்திருந்தார்கள்.
இவர்கள் ஊழியம் செய்கிற அந்த காலகட்டங்களில் இந்த அருமையான ரோமரின் புத்தகத்தை எழுதுகிற அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது என்று கேட்டால், அருமையான இந்த பவுலை சிறைப்பிடித்தார்கள். அந்த நாட்களில் சின்ன சின்ன வீடுகளில் கூட ஜெப வீடுகளாக மாற்றி அவர்கள் ஜெப வீடாக நினைத்து அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ரோம் நாட்டிலே அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நிறைய எதிர்ப்புகள் அவர்கள் இருந்தது, பிரச்சனைகள் நிறைய இருந்தது, போராட்டங்கள் நிறைய இருந்தது. இவைகளுக்கு மத்தியிலே இந்த அருமையான மக்கள் ஊழியம் செய்தார்கள். இந்த அருமையான சம்பவத்தை நான் சொல்வதற்கு முன்பாக ஒன்றை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழியம் செய்கிற அந்த காலகட்டங்களில் கூட அவர் பிரசங்கம் பண்ணும்போது முதலாவதாக 5000 பேரும், இரண்டாவதாக 3000 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நிறைய மக்கள் தொடப்பட்டார்கள். என்றால் அந்த யெகோவா தான் இயேசு என்பதை பேதுரு மிக அழகாக விளக்கினார். இதை கேட்ட மக்கள் இந்த வசனத்தை கேட்டபோது அவர் யோசித்தார்கள், நாம் யெகோவா வேறு இயேசு வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, தெய்வம் தான் இயேசு, இயேசுதான் தெய்வம் என்பதை அறியாமல் போனவே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இந்த நாட்களில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஊழியத்திற்கு வந்தபோது இவரும் ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிறார். இங்கே ரோம் நாட்டிலே 3 தரமான மக்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஒன்று யார் என்று கேட்டால் கவனியுங்கள், ரோமர்கள், ரோம பிரஜைகள் அந்த நாட்டிலே இருந்தார்கள். இரண்டாவது யார் இருந்தது தெரியுங்களா? யூதர்கள் இருந்தார்கள். யூதர்களிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போனால் இப்படிப்பட்ட மக்கள் அங்கேயும் இருக்கிறதை நீங்கள் காணலாம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? என் மக்களை பயப்படாதிருங்கள், இந்த செய்தியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த செய்தியை கவனித்து படியுங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார், முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எப்பொழுதோ எழுதப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய திருச்சபைக்கு 2021 கிடைத்திருக்கிறது என்றால் அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? முடியாத காரியங்கள் எல்லாம், முடிக்கப்படாத காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே கர்த்தர் முடித்து தருவார். Praise God. முடிப்பார். எதையெல்லாம் முடியாது, கூடாது, நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நடத்தி முடிப்பார். சந்தோஷமா இருக்கா? இந்த வாக்குத்தத்தத்தை கவனித்தீர்களா? கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 10:23 வேகமாக. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எஸ், our God is true, not a lie. அவர் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையை உரைக்கிறவர். எனவே கவனிங்கள், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் பூமியிலே உன்னுடைய காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பார் என்றால் அவர் யார்? அவர் உண்மை உள்ளவர். அவர் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதிலே அவர் வல்லவர். ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை போல ஒருவர் இந்த பூமியில இல்லை. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நம்மாலும் கூட முடியாத காரியங்கள் கடந்த வருஷத்தில் இருந்திருக்கின்றன. முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறோம். ஐயோ, எவ்வளவு பிரயாசப்பட்டும், எவ்வளவோ நாம் எந்த காரியத்தை செய்தும் எனக்கு நிறைவேறவில்லையே என்று சோர்ந்து போய் இந்த புதிய வருஷத்தின் முதல் நாளிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்களுக்கு நேரடியான கர்த்தருடைய வார்த்தை, உங்களால் முடியாததை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஒருவர் உங்களோடு இருக்கிறார். அவர் யார் என்றால் அவர் உண்மையுள்ளவர். அவர் அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். எந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ தேவ மக்களே, இன்று காலையிலே முதல் தேதியில் ஒரு அறிந்து கொள்ளுங்கள், உன் காரியங்கள் அனைத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் எல்லளவேனும் சந்தேகம் இல்லை. இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நான் குறிப்பிடும்படியாக விரும்புகிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் வேகமாய். எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசனையிலே நம்முடைய ஆண்டவர் யார்? யோசனையிலே அவர் உண்மை உள்ளவர். காரியத்தை நிறைவேற்றுவதிலே அவர் வல்லவர். இங்கே கவனிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? யோசனையிலே அவர் பெரியவரும் செயலிலே அவர் வல்லவருமாக இருக்கிறார். சந்தோஷமா இல்லையா? ஆமென். யோசனையில் யாரும் நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர். அவர் ஒன்றை யோசித்தால் அந்த யோசனையிலே ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பாக யாருமே இல்லை. இந்த வருடத்தை பொறுத்தவரையில் முன்னே ஆண்டவர் சொல்லுகிறார், எதை யோசித்து குழம்பி உன் மனநிலையை கெடுத்துக் கொள்ளாதே.
இதை யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையில பிரஷரை அதிகமாக்கிக் கொள்ளாதே, சிந்திக்காதே, அதையே குறித்து நினைத்துக் கொண்டிருக்காதே. உன்னை சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் உன்னை தூண்டிவிட்டு உன் யோசனையை கெடுக்க பார்க்கிறான். ஆகவே உட்கார்ந்து இருக்கிற தேவ ஜனங்களே, இந்த வருஷத்தில் ஏதாவது யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள், சிந்திக்கக்கூடிய நிலைகள், தவறான காரியங்கள் உங்களுடைய எண்ணத்திலே வருமானால் ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். நான் யோசிக்க மாட்டேன், என் ஆண்டவரை யோசிக்க வைப்பேன். அவர் யோசனைகளை பெரியவர். யோசித்து அவர் இந்த வருஷத்திலே எனக்கு என்னென்ன காரியத்தை முடிப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணாரோ அத்தனை காரியத்தை கர்த்தர் 12 மாதங்களுக்குள்ளாக நான் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சொல்லுகிறேன், அதை உனக்கு கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் செயலிலே வல்லவர், யோசனையில் அவரே வல்லவர். எனவே கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லிவிட்ட பின்பு எனக்கு அது முடியவில்லை, இது முடியவில்லை என்று சொல்லவே வேண்டாம். கர்த்தர் முடித்து தருவார். சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய காரியங்கள் முடியலன்னா யார் கையிலாக நம்ம போக வேண்டியதா இருக்கு. அப்படி போகும்போது அவர்கள் மூலமாக அது முடியும் போது சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு சில நேரங்களில் சில காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். சில மக்கள் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர்கள் யாரையாவது போய் சந்தித்து இந்த காரியத்தை கொஞ்சம் முடித்து தர்றீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்களா, இங்க கதவை பாரு, இந்த கதவுல என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு, தள்ளுன்னு எழுதியிருக்கு. தள்ளுன்னு என்ன அர்த்தம்? தள்ளுனாதான் உன் காரியம் நடக்கும். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கண்ணாடியிலே எழுதி வச்சுக்கிறோம், டோர்ல எழுதி வச்சுக்கிறோம். அப்போ அவங்க கேட்டாங்க இழுன்னுக்குது, அது தள்ளுன்றது ஓகே, தள்ளினாதான் பைசா, தள்ளினாதான் காரியம் நடக்கும். இழுன்னுக்குது, இழுங்கன்னா அங்க இருக்கக்கூடியவர் உன்னை இழுக்கிறா, அவர் உள்ள இருந்து இழுக்கிறா. ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் அதை செய்யணும்னு நினைச்சாருன்னா நீ பணம் கொடுத்தாதான், லஞ்சம் கொடுத்தாதான் உனக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். உன் ஃபைலு கீழே இருக்குது, மேலே வரணும்னா அந்த ஃபைல் மேலே வர்றதுக்கு அவர் மனசு வச்சாதான் நடக்கும். பூமியில அப்படிதான் நடக்குது இல்லையா? சோர்ந்து போன இல்லையா? ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு நீ எதுவும் கொடுக்க வேணாம், ஐஸ்வர்ய சம்பன்னர், வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, கடல் என்னுடையது, உலகமே என்னுடையது, எல்லாமே என்னது. உங்ககிட்ட இருந்து நான் எதையும் கேட்க நான் விரும்பல. ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ என்ன செய்யணும்? விசுவாசமா இரு, விசுவாசமா இரு, நான் உனக்கு அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே கவனியுங்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன. நம்முடைய காரியங்கள் முடியாமல் இருக்கிறது, நாம் சோர்ந்து போகிறோம். ஐயோ, இந்த விஷயங்கள் எனக்கு முடியவில்லையே என்று நினைக்கிறோம். திரு ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு போகும்போது அவர் போகிற அந்த நேரத்தில் என்ன செய்தாராம், நிறைய மக்கள் நின்று கொண்டிருந்தார்களாம். மக்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயதான பெரியவர், மிகவும் வயதானவர், வெயிலில் நீண்ட நேரம் இருக்கிறார். அவருடைய கால் சுடுகிறது. இந்த காலை மாற்றி அந்த காலை மாற்றி நின்று கொண்டே இருக்கிறார். கையில ஒரு மனுவை வைத்திருக்கிறார். எப்படியாகிலும் நாம் பாரத பிரதமரிடத்தில் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே அவர் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் திடீரென்று அங்கே நிறைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எங்கேயும் அவர் நிற்கக்கூடாது என்று மேடைக்கு கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த பெரியவரை இவர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே அந்த இடத்தில் நின்றார். அவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும்? நீண்ட நாட்களாக எனக்கு பென்ஷன் வராமல் இருக்கிறது. எத்தனையோ முறை அரசாங்கத்தில் மனு போட்டும் கூட எனக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த கஷ்டப்படுகிறேன். உணவுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தயவு செய்து எனக்கு பரிசீலனை செய்து எனக்கு ஏதாகிலும் ஒரு உதவி செய்யுங்கள். நிறைய சால்வைகள் அவருக்கு போடப்பட்டிருந்ததாம். அந்த சால்வை எடுத்து முதலாவதாக என்ன செய்தாராம், கீழே போட்டு, பெரியவரே, ஐயாவே, நீங்கள் வெயிலில் நிற்கிறீர்கள், இந்த சால்வின் மேல் நில்லுங்கள் என்று சொன்னாராம். இல்லையா, உங்க தோல் மேல போட்ட சால்வை நான் எப்படியா மிதிக்க முடியும்? பரவாயில்ல, உங்களுடைய அருமையான இந்த முதிய பருவத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன், நில்லுங்க. கொஞ்சம் கூச்சத்தோடு கூட ஏறி அந்த சால்வின் மேல அவர் நின்றாராம். அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் கை தட்டினார்களாம். இந்த பிரதமருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இரக்கம், எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, இந்த பெரியவரின் மேல் எவ்வளவு ஈகையோடு கூட நடந்து கொண்டார். அப்பொழுது கையிலே அவருடைய மனுவை வாங்கி அங்கிருந்த அதிகாரி இடத்துல சொன்னாராம், எனக்கு தெரியாது, இந்த கூட்டம் முடிந்து நான் போவதற்குள்ளாக இந்த ஆர்டர் வெளியே வரணும், உடனடியாக இவருக்கு இந்த பென்ஷன் தொகை வரணும்னு சொல்லிட்டு மேடைக்கு போனாராம். ஒரு நிகழ்ச்சி
ஆனால் நான் சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் என் நிறைந்த கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனுவை விண்ணப்பமாக வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனுவை வேண்டுதலாக வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மனுவை ஜபமாக வைக்கிறார்கள். சிலர் முழங்கால் பிடித்து வைக்கிறார்கள், சிலர் கண்ணீரோடு வைக்கிறார்கள், சிலர் கண்ணீரோடு கூட கர்த்தரை நெருங்குகிறார்கள், அழுகிறார்கள். ஐயா, எனக்கு இதை பிடித்து தாங்கன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். முடிப்பார், முடிப்பார். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே, உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலும் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லும்போது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருவர் உடனடியாக வாசியுங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive always. எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எப்பொழுதும் யாரும் உயிரோடு இருக்க முடியுமா? இந்த வருஷத்தில் உயிரோடு கூட இருந்தவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அநியாயமா இந்த கொள்ளை நோயினால் செத்து போனார்கள். ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணார்கள். அவர்கள் கொரோனா வார்டிலிருந்து எனக்கு போன் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, என்னால் மூச்சு விட முடியல, மூச்சு திணறுகிறது, என்னை குப்புறப்படுத்த சொல்லுகிறார்கள், குப்புறப்படுத்தா இன்னும் மூச்சு வாங்குகிறது, எனக்கு தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து பிரேயர் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்குது ஐயா, என்னோட பிள்ளைகளை விட்டுட்டு நான் போயிடணும்னு பயமா இருக்கு. மறுமுனையிலிருந்து என்னோட குரல் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், உங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக நான் வர முடியாது, ஆனால் இயேசு அந்த வார்டுக்கு வருவார், உன்னை கர்த்தர் தொடுவார், உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார், உனக்கு சுகம் கொடுப்பார்னு 2 நாட்களில் அவர்களிடம் திரும்ப போன் வந்தது. இப்போ நான் சுகமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு மூச்சு திறக்க நிறுத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் எதோ செய்த சின்ன சின்ன பிரேயர், பெரிய ஜப வீராங்கனைகள் அல்லனா, பெரிய ஜப வீரர்களும் அல்லனா, சாதாரணமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நாம் பெரிய படிப்பாளிகளும் அல்ல, சாதாரணமான பாமர மக்கள், நீங்களும் நானும் கடவுளை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய வேண்டுதலை கேளும், என்னுடைய ஜபத்தை கேளும் என்று மன்றாடும் போது ஏழையின் ஜபத்தை கேட்கிற தெய்வம் உன் ஆண்டவராக இருக்கிறார். எனவேதான் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. செயலிலே வல்லவர், யோசனையிலும் வல்லவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பதிலும் அவர் வல்லவர், நமக்குரிய சுகத்தை கொடுப்பதிலும் அவர் வல்லவர். நீங்களாகிலும் ஒரு வீட்டில் இருக்கிறீர்கள், ஒரு வாடகையுடைய வீட்டில் இருக்கிறீர்கள். எத்தனையோ மக்கள் தெருவோரங்களிலே படுத்திருக்கிறார்கள், கடை வாசல்களிலே படுத்திருக்கிறார்கள், ரோட்டின் ஓரத்திலே படுத்திருக்கிறார்கள். நாளை உணவுக்காக என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முடிந்து இன்னொரு நாள் தொடங்கும் போது என்னதான் நடக்குமோ என்று யோசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது உங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை விட நான் எவ்வளவோ பரவாயில்லை. ஆண்டவர் என்னை அருமையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் வேண்டியதெல்லாம் தந்தார், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் என்னை வழி நடத்தினார் என்று நினைக்கும் போது நீங்கள் இந்த தெய்வத்திற்கு கோடான கோடி நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்தவரையிலும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி இந்த தெய்வத்திற்கு ஒரு பெரிய நன்றி சொன்னா என்ன அப்படின்னு தோணுது. கொஞ்சம் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 விமரபஷந்தர ரிபலதன மக்கரம ஹல்லேலூயா 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 விமரபஷந்தர ரிபலதன மக்கரம ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, நமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவாய் அருமையாய் வழிநடத்தி வந்திருக்கு. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லிபாரப ஷரத ரபோகியால மக்கரதி அம்சேத லௌதரிபி லந்தரதியா நமக்கரபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிற நன்றியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் இன்னும் நன்மைகளை செய்வதற்கு அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya, hallelujah, 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 hallelujah.
நடந்ததை நினைத்து ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். 2021 குறித்து ஏதோ ஒரு பயத்தோடு அமர்ந்திருக்க வேண்டாம். ஐயோ 2020 போதுதான் இதுவும் இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டார். என்னவென்றால் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நீக்கி அவர் முடிப்பார் என்று சொல்லியிருக்கார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை செய்து முடிப்பார். ஏனென்றால் அதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தில் 2 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறதை நான் உங்களுக்கு ஆவியானவருடைய உதவியை கொண்டு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். ஒன்று, அவருடைய காரியம். அந்த வசனத்துடைய முதல் பகுதியை நீங்கள் வாசித்தீர்களே, அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் நீதியோடு சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கவனியுங்கள். தமது காரியம் என்று சொல்லுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். தமது காரியம். கடவுளுக்கு ஒரு காரியம் உண்டு, அவருக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. தெய்வத்திற்கும் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருஷத்தில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். தெய்வம் சொல்லுகிற வாக்குறுதி என்ன தெரியுமா? என்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். This is the first point. உனக்கு அவருடைய காரியம் முக்கியம். உன் காரியத்தையே கர்த்தர்கிட்ட வச்சிருக்கிறத விட முதலில் அவருடைய காரியத்தை நீ நிறைவேற்றினால் உன் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய காரியம் என்ன? கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசியுங்கள். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். If any man be in Christ, old things are passed away, become new things are come again. உன் வாழ்க்கையில நீ புதுசா மாறணும்னு விரும்புகிறா. கடந்த வருடத்தில் இருந்ததை போலவே நாம் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். போன வருஷத்தில் இருந்த ஜப குறைவு, போன வருஷத்தில் இருந்த வேத வாசிப்பு குறைவு, போன வருஷத்தில் இருந்த தேவாலயத்தை தேடுதல் இருந்த குறைவு, போன வருஷத்தில் இருந்த எல்லா விதமான பரிசுத்த குறைவு, என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? புது சிருஷ்டியாய் நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் அவருடைய காரியம். ஏனென்றால் அவர் விலங்குகளை பார்த்து இதை சொல்லவில்லை, பூமியில் வாழும் பிராணிகளை பார்த்து இதை சொல்லவில்லை, பறவையினங்களை பார்த்தும் இதை சொல்லவில்லை, ஊரும் பிராணிகளை பார்த்தும் இதை சொல்லவில்லை, ஜீவ ஜந்துக்களை பார்த்தும் இதை சொல்லவில்லை. அவைகள் அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டியதும் இல்லை. அது வாழ வேண்டும், மடிய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பதாக புதியதாக நாம் காணப்பட வேண்டும், புதிய மக்களாக இருக்க வேண்டும். பழையதை போல நாம் இருக்கவே கூடாது, புதியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் தமது காரியம் என்று சொல்கிறார். அதை நீதியோடு இந்த வருஷத்தில் நிறைவேற்றுவாராம். உலகம் முழுவதும் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த வருஷத்தில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்கு நேராக கர்த்தர் எல்லாரையும் இழுக்க போகிறார். யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ, முரண்டு பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை குறை சொல்றாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபடாமல் இருக்கிறாங்களோ, இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுகிற விதத்தில் இவங்களா ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்களா மனம் திரும்பிட்டாங்க. எஸ், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொழுவார், எல்லாரையும் ரட்சிப்பார். ஏன்னா அவரால் முடியும். அவர் செயல்களிலே வல்லவர். பிரியமானவர்களே, அதனால நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாமும் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும், பிறரையும் புதிய சிருஷ்டியாக மாற்ற வேண்டும். இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் அவரது காரியம். அதை நீதியோடு செய்வாராம், நீதியோடு செய்வார். இன்றைக்கு ஜட்ஜஸ் இருக்கிறார்கள், கோர்ட்டிலே ஜட்ஜஸ் இருக்கிறார்கள், வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். குற்றவாளிகள் கூண்டில் நிற்கும் போது வாதாடுகிறார்கள். பிரதிவாதி அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய குற்றங்களை சொல்லும் போது பிரதிவாதியும் அவர்கள் வாதாடுகிறார்கள். கவனிங்கள், அந்த தீர்ப்பு என்பது அந்த நீதிபதியினால் எழுதப்படுகிறது. ஒரு நீதிபதி ஒரு கொலை குற்றத்திற்காக கொலை குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதினால் அந்த பேனாவுடைய முனையை உடைத்து விடுவாராம். இன்னொரு முறை நான் ஒரு தீர்ப்பு இப்படி வழங்கக்கூடாது, இன்னொரு முறை தூக்கு மேடைக்கு நான் அனுப்புகிற பேனாவாக இருக்கக்கூடாது என்று அவர் அந்த பேனாவை உடைத்து விடுவாராம்.
தேவன் எழுதி வைத்தது எதில் எழுதி வைத்திருக்கிறார்? அவருடைய சத்திய வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? என்னுடைய தீர்ப்பு என்ன? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய நீதியான காரியம், நான் உரைக்கிற காரியம். நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நீதியாக இந்த வருஷத்தில் செயல்படுவார். உலகம் முழுவதும் மக்கள் ஜனம் திரள் கூட்டம் கூட்டமாய் யார் தடுத்தாலும் ரட்சிப்பை யாராலும் தடுக்க முடியாது. மனம் திரும்புதலை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தரால் எல்லாரும் மாற்றப்படுவதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் அதிகமாய் கிரியை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாக்குத்தத்தம் உரைத்தவர், வாக்குரையாதவர், வாக்கு பொய்யுரையாதவர் அவர். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய காரியம் என்ன? வாசிங்கள். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். பின்பு கவனிங்கள், பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஏசாயா என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள் அடுத்த வார்த்தையை. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா என்கிற இந்த அருமையான மனிதன் அக்கௌண்டன்சியாக படித்தவன். அவன் நல்ல ஒரு திறமையான அக்கௌண்டன்ஸ். அவன் அக்கௌண்டன்ட்ல அவனுக்கு ரொம்ப அதிகமான திறமை உண்டு. வேலை கிடைக்கல ஏசாயாவிற்கு. வேலை கிடைக்காததுனால தன் அப்பாட்ட சொல்றான், அப்பா எனக்கு வேலை கிடைக்கலையே, நீங்க எங்கேயாவது வேலை சிபாரிசு செய்யறேன். ஏண்டா நம்ம சித்தப்பாவே அரசனா இருக்கிறாரு, அப்புறம் எங்கடா போய் வேலை கேட்கறது? வாடா நம்ம சித்தப்பா கிட்டே போய் வேலை கேட்போம். வேலை கேட்கிறார்கள். தன்னுடைய அருமையான பெரியப்பாவுடைய மகனாகிய ஏசாயாவிற்கு உசியா ராஜா, அவன் தான் சித்தப்பா, ஏசாயாவுடைய சித்தப்பா, வேலை கொடுக்கிறான். கணக்கு எழுத வேலை, அந்த கணக்கு எழுதுகிற வேலையை கொடுக்கிறாங்க. அரசாங்க உத்தியோகம். அரசாங்கத்துக்கு வேலை கிடைத்த போது ஏசாயா என்ன நினைக்கிறார்? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இனிமே என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நீங்கள் சரித்திரத்தை வாசித்தால், வேதத்தில் வாசித்தாலும் உசியா ராஜா மரணம் அடைந்தான். சித்தப்பாவாகிய அந்த உசியா இறந்து போனான். ஏசாயாவுக்கு ஒண்ணுமே புரியல, பித்து பிடித்தது போல இருக்குது. தோணி தொலைவி ஒரு அரசாங்கத்துல வேலை கிடைச்சது, அதுவும் என் சித்தப்பா ஆட்சியில் இருக்கிறதுனால வேலை கிடைச்சது. அந்த வேலை எனக்கு பறி போயிடுச்சேன்னு அழுறாரு. பிரியமானவர்களே, வேதத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். கட்டுக்கதை இல்ல, சரித்திரத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கையாளுகிறேன். ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். அந்த தரிசனத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனத்திலே ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்கிறார், கிரீடம் அணிந்து. அவருடைய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரமாக இருக்கிறது. அந்த வஸ்திரம் மேலிருந்து கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறதுக்கு மிக அழகாக இருக்கிறார், மிக மிக அழகாக இருக்கிறார். உற்று பார்க்கிறார். எங்க சித்தப்பாவோட குருவம் போல தெரியலையே, ஒருவேளை செத்துட்டு ஒரு கனவுல வந்துட்டு இருக்காரா? இல்ல, யார் அவர் தெரியல. யோசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று பார்த்தா அழகு நிறைந்த அந்த முகம் அவரை பார்க்கிறது. உசியாவே, உங்க சித்தப்பா இறந்துட்டதுக்காக நீ கவலைப்படுறியோ? ரொம்ப பயப்படுறியோ? எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறியோ? நான் இருக்கிறேன். உங்க சித்தப்பா ராஜா. நான் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. ஆகினால் உன் பிரச்சனைகளை நீ என்னிடத்தில் சொல்லு, நான் உன்னை அழைக்கிறேன். யார் என்னுடைய காரியமாய் போவான்? எனக்கு ஒரு வேலை நான் தரேன். உங்க சித்தப்பா உனக்கு கணக்கு எழுதுற வேலை கொடுத்தாரு. நான் உன்னை ஊழியக்காரனா மாற்ற விரும்புறேன், நான் உன்னை தீர்க்கதரிசியா மாற்ற விரும்புறேன். இந்த வேலைக்கு நீ வரியான்னு கேட்கிறார் கர்த்தர். யோசித்த அவன், சித்தப்பாவுடைய வேலை செய்தோம், அவர் மரித்து போனார். இன்னொரு இடத்துல வேலை செய்தாலும் அவங்க இருப்பாங்க, இல்லாம போயிடுவாங்க. இல்ல வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காம போயிடும். ஆனால் இந்த ஆண்டவரோ நிலையாக இருக்கிறவர். இவருடைய ஊழியத்தை செய்தால் வாழ்க்கை முழுதும் நம் ஆசீர்வாதமா இருக்கலாம் என்று தன்னுடைய கையளிப்பை கர்த்தருக்கு கொடுக்கிறான். கர்த்தாவே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன், என்னை அழையும், இந்த ஊழியத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லும் போது பிரியமானவர்களை, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். மிக அருமையான தேவனுடைய ஊழியம். ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவரை மாற்றுகிறார். 66 புத்தகங்கள், 66 அதிகாரங்களை எழுதுவதற்கான கிருபை ஆண்டவர் தருகிறார். வேதம் முழுவதும் 66 புத்தகங்கள், அவர் எழுதியதும் 66 அதிகாரங்கள். ஏசாயாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாய் போவான்? இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன் பிள்ளை படிக்க வச்சிருக்கிற,
உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டின் துவக்கத்திலே சொல்றாரு, உன் பிள்ளை எனக்காக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பாயா? கொடுத்துப்பா. ஏசாயாவை போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் உன் பையன் வருவான், உன் பொண்ணு வரும். இது தீர்க்க தரிசனம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நீ உன்னை பையனையோ பெண்ணையோ ஒப்பு கொடுப்பாயனால் இதே வருஷத்தில் கர்த்தர் உன்னை பிள்ளையை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் அவ்வளவு மேன்மையானது, பிரியமானவர்களே. எனவே கர்த்தருடைய 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று சுவிசேஷம், இன்னொன்று ஊழியம். இந்த 2ம் தான் கர்த்தருடைய காரியம். அதை நீதியோடு நிறைவேற்றுவாராம். நீதியோடு நிறைவேற்றுகிற தேவன். எனவே இந்த ஊழியத்தை குறித்து இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, போதும், கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எக்கால சத்தம் துணிக்கும். தேவ தூதர்களோடு கூட வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வருவார். அப்பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரர் இருக்க வேண்டும். கர்த்தரை எதிர்பார்க்கிறார். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆவியானவருடைய உள்ளத்தை உடைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்கு வருகிற ஊழியத்தை போல ஒரு ஊழியம் இல்லவே இல்லை, பிரியமானவர்களே. ஆண்டவருடைய 2 காரியங்களை இந்த ஆண்டின் துவக்கத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். ஒன்று, சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பிற்குள் ஜனங்களை வழிநடத்துவது. இரண்டாவதாக, அவருடைய ஊழியத்தை எந்த விதத்திலாகிலும் நீங்கள் செய்வது. நீங்கள் வேலை செய்தாலும் ஊழியம் செய்யலாம், வேலை செய்யாமல் முழு நேரமாகவும் உங்களுடைய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலாம். ஏதோ ஒன்று இந்த வருஷத்துல கண்டிப்பா நீங்க பண்ணியாகணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நீ இதை செய்தால் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே உன் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். புரிஞ்சவன் அன்னிலே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. தயவுசெய்து கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையில் இருக்க முடியாத திரும்பவும் சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய காரியங்கள் 2 காரியங்கள், அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்களை வேகமாய் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவது, சங்கீதம் 37:5 ஒருவர் வாசியுங்கள். இன்னொருவர் 2 நாளாகவும் 26:5 ஒருவர் வாசிக்கலாம். வாசியுங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Cast your burden upon to Jesus. Our Lord Jesus will deliver for you. உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் காரியத்தை கர்த்தர் மேல வைத்து விடு. அவர் ஒரு சுமை தாங்கி போல உனக்கு இருக்கிறார். அவர் உனக்கு தாங்குவார். இந்த வருஷத்துல உனக்கு தெளிவாக அறிந்து கொள். முதல் நாளில் உங்களுக்கு கடவுள் சொல்லி தருகிறார். என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கேயாவது போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல சொல்றது. அதனால குடும்பத்துல விரிசல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், தாங்க முடியாத சோதனைகள் வரும்போது அவர்களால் தாங்க முடியவில்லை என்றால் தற்கொலைக்கு நேராக போய் விடுகிறார்கள். இன்றைக்கு நிறைய மக்கள் தற்கொலை செய்து மடிகிறவர்கள் ஏராளம், பிரியமானவர்களே. தின செய்தித்தாள்களிலே, டெலிவிஷன்களிலே, மற்ற பலவிதமான காரியங்களிலே பார்த்தால் தற்கொலை செய்து கொண்டு மடிகிறவர்கள் ஏராளம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை தற்கொலை செய்து மடிவதற்காக உன்னை நான் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கவில்லை. நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தாவீதை பாருங்கள், ஒரு ராஜாவாக இருந்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் காரியத்தை வைத்து விடு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவாருங்க? வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி என்ன செய்வாராம்? முடிப்பார். அதுக்கு என்ன பண்ணணுமா? நம்முடைய காரியத்தை கர்த்தர் மேல் என்ன பண்ணணும்? ஒப்புவிக்கணும். கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகவும் 26:5 தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவினுடைய நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். எவன் காரியத்தை? உசியா என்னும் இந்த அரசனின் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவன் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கூடாரத்திற்கு நேராய் போக வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். Seek the kingdom of God. ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல பழக்கம் நமக்கு வேணும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாக அவரும் உங்களை விட்டு விடுவார். எனவே இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் காரியத்தை கர்த்தர் மேல் ஒப்புவிக்க வேண்டும். This is the first counseling for you. That is the second counseling. என்ன கருத்து ஆண்டவர் சொல்றாரு? உசியா ராஜாவின் மூலமா ஒரு விஷயம், கர்த்தரை தேடணுமா? கர்த்தரை தேடுற பழக்கம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமான கர்த்தரை தேடணும். 52 வாரங்கள், இப்பொழுது 3வது நாள், ஒரு முதல் வாரம் வரப்போகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்களுடைய கேலண்டரில். நான் முதல் வாரத்திலிருந்து 52 வாரங்களும் சரியாக ஆலயத்திற்கு போவேன். இந்த தீர்மானத்தை இன்றைக்கு எடுங்கள். உங்கள் காரியம் நிறைவேறுகிறதா இல்லையா என்று பாருங்கள். ஆண்டவர் சோதித்து பார்க்க சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரை தேடினால் நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிஜமாகவே ஜெயமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வருஷத்துல என் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார் என்று? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி சினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினால் ஆட்டுக்கடாக்களுடைய கொழுப்பினாலும் திருப்தியாகும். இங்கே சொல்லுகிற வார்த்தை கவனிக்கிற கர்த்தருடைய பட்டயம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் என்னதுங்க? கர்த்தருடைய பட்டயம். இந்த வேதத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அது ஒண்ணு என்னதுன்னா பட்டயம். இந்த பட்டயம் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு போராடினாலும் உங்களால் இந்த பட்டயத்தை வைத்து சங்கரிக்க முடியும். வேதவசனத்தின் வார்த்தைகளை கொண்டு ஜெயிக்க முடியும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய காரியம் ஜெயமாக வேண்டுமானால் வசனத்தை விசுவாசியுங்கள், வேதத்தை விசுவாசியுங்கள், சத்தியத்தை நம்புங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே உங்களுடைய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக கவனிங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடு. நீ கவனித்தீர்களா? உன் காரியத்தை கர்த்தர் மேல் ஒப்புவித்து அதன் பிறகு நீ என்ன செய்? கர்த்தரை தேடு. அதன் பிறகு வேதத்தை தேடு. அப்புறம் எதை தேடு? சமாதானத்தை தேடு. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணணும். தினந்தோறும் நாம் சமாதானமா இருக்கணும். பூமியில் எத்தனையோ தானங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். கோதானம், பூதானம், வஸ்திரதானம், கந்தானம், இரத்த தானம், கிட்னி தானம், மூளை தானம், என்னென்ன இதய தானம், எத்தனையோ தானங்கள் இருக்கிறது. உறுப்புகள் எல்லாம் மக்கள் இன்றைக்கு தானம் பண்ண விரும்புகிறார்கள். ஆனால் கவனியுங்கள், சமாதானம் என்பது கடவுளால் கொடுக்கப்படுகிறது. சமாதானத்தை தருகிறது கர்த்தர். பிரியமானவர்களே, உன் வீட்டுல சமாதானம் இல்லை, உழைக்கிற, நிறைய சம்பாதிக்கிற, எல்லா வசதிகளுக்கும் உன்னை விட எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனா வீட்டுல சமாதானம் இல்லையே. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, உறவுகள் சமாதானம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகள். சிலர் பிரச்சனை பண்ணுவதற்காகவே வீட்டில் இருப்பார்கள், பிரச்சனை பண்ணுவதற்காகவே வேலையில் இருப்பார்கள். சிலர் வேலைக்கு போகும்போதே அவங்க போகும்போதே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா பவுடர்லாம் போட்டுட்டு போவாங்க. பவுடர்லாம் கலைஞ்சிடும். ஏன் தெரியுங்களா? அங்க போன உடனே அந்த அதிகாரி என்ன செய்வான், என்ன பேசுவான்னு தெரியாது. ஒரு சகோதரி கிட்ட வந்து ரொம்ப அழுதுட்டே சொன்னாங்க, ஐயா, வேலை நேரம் 5 மணியோட முடிவடைகிறது, ஆனால் என்னுடைய அதிகாரி நான் 5 மணிக்கெல்லாம் என்ன அனுப்புறது இல்லையா, இன்னும் 2 மணி நேரம் வேலை செய்கிறாரு. ஐயோ, காலையில் என்னோட வீட்டை விட்டு நான் வருகிறேன், 7 மணிக்கு முடிந்து 8, 9 மணிக்கு நான் வீடு செல்கிறேன். வீட்டில் வந்த உடனே புருஷனோட தொல்லை தாங்க முடியல. சமாதானம் இல்லைங்க. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பரிதவிக்கின்றன. நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா எப்படிங்க நம்ம வாழ முடியும்? இந்த வருஷத்தை பொறுத்தவர்கள் கவனிங்க. முதல் நாளில் தேவன் உங்களை சமாதானப்படுத்தி அனுப்புகிறார். இந்த சமாதானத்தை உள்வாங்கின நீங்கள் இந்த சமாதானத்தை ஒரு நாளும் இழக்காதபடி தயவு செய்து காத்துக் கொள்ளுங்கள். இந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதற்கு தான் தேவாலயம் இருக்கிறது.
அந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக தான் தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக உங்கள் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் பூமியில் உங்களுடைய காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிப்பார். அதுவரையிலும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சமாதானத்தை. இழந்து விடாதீர்கள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் இருப்பதை விட செத்து போனால் நன்றாக இருக்கும். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பரிதபிக்கின்றன பிரியமானவர்களே. இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு, ராத்திரியில நடுராத்திரில கர்த்தர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுறது நானும் நினைச்சிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் என்னிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருஷத்தினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்களானால் உங்கள் காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக சீக்கிரமாக செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை பிரியமானவர்களே. இதை எத்தனை பேர் யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் முடிய வாசியுங்கள். எரேமியா 34:10-12. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கையினுடைய உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரர்களுமாக இருக்கும்படிக்கு அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். ஆதலால் கர்த்தராகிய எரேமியாவிற்கு வார்த்தை உண்டாயிற்று. அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷம் அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையா இருந்த பின்பு உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னான். ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலைக்காரன் வேண்டுமானால் அவன் சந்தை வெளிகளிலே போய் அடிமைகளை விற்கிற இடத்திலே அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவான். அடிமைகளை வாங்கின பின்பு அவன் வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த அடிமையை பார்த்து சொல்லுவான், நீ 7 வருடம் எனக்கு வேலை செய்ய வேண்டும். இந்த 7 வருடம் நீ வேலை செய்யும் போது 7 வருடம் வேலை செய்த பின்பு உண்மையும் உத்தமமாய் எனக்கு உழைத்தால் உன்னை நான் சுயாதீனமாக உனக்கு அனுப்பிவிடுவேன் என்று சொல்லுவான். கர்த்தர் கடந்த வருஷத்தில் சந்தித்த பெரிய சோதனையான ஒரு காரியம். கர்த்தர் உங்கள் ஜீவன் மேல் எந்த சத்துருவிற்கும் கை வைக்காமல் உங்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, புதிய வருஷத்திற்குள் பிரவேசித்து இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? சீக்கிரமாக நான் உங்களுடைய காரியத்தை முடிப்பேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் என் மேல வச்சிருங்க. இனிமேல் சுமக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்கள் பாரத்தை எல்லாம் என் மேல வச்சிருங்க. என்னை தேடுங்க. தேவாலயத்துக்கு ஒழுங்கா வாங்க. சமாதானமா இருங்க. உங்கள் அடிமையாக அல்ல, பிள்ளையாகவே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அடிமைத்தனத்தில் கிடந்தோம். பாவத்திற்கு அடிமையாக, பிசாசிற்கு அடிமையாக, உலகத்திற்கு அடிமையாக, மாம்சத்திற்கு அடிமையாக கிடந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரே. எத்தனை கோடி நன்றி அவருக்கு சொன்னாலும் போதவே போதாது பிரியமானவர்களே. எனவே இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தம் வெறும் வார்த்தை அல்ல, அது ஜீவன் உள்ளது. உங்களுடைய வீடுகளிலே இதை ஒட்டி வைப்பதல்ல, அதை ஒட்டி வைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் காரியத்தை நீங்க சீக்கிரமா முடிப்பீங்க ஆண்டவரே, நிஜமா முடிப்பீங்க. அந்த நம்பிக்கையோடு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை என்னுடைய வீட்டிலே நான் பார்க்கும்படியாக, என் வீட்டிற்கு வருகிறவர்கள் பார்க்கும்படியாக ஒட்டி வைப்பேன். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்வேன், வசனத்தின்படி நடப்பேன் என்று சொல்கிற உங்கள் அனைவருக்கும் 100% உங்கள் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.